பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் புலம்பல் புஸ்தகம் அனைத்து 5 அதிகாரங்களையும் தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கிரேக்க மொழியிலும் லத்தீன் மொழியிலும் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டில் உள்ள எரேமியாவின் புலம்பல் என்ற துணை தலைப்பிலிருந்து இந்த புத்தகத்தின் தலைப்பு எடுக்கப்பட்டுள்ளது. எபிரேய வேதாகமத்தின் 3ஆம் பகுதியின் 5 சொல்களில் ரூத், எஸ்தர், பிரசங்கி, உன்னதப்பாட்டு ஆகியவர்களோடு சேர்ந்து இங்கே ஒன்றாக எபிரேய பழைய ஏற்பாடு இந்த புத்தகத்தை சேர்த்து கொண்டிருக்கிறது. யூதர்களின் தொழுகை ஆண்டின் குறிப்பிட்ட காலத்தில் இந்த 5 புத்தகங்களில் ஒவ்வொன்றும் பாரம்பரியமாக வாசிக்கப்பட்டது. யூதர்கள் எருசலேமின் அழிவை நினைவு கூர்ந்த போது அப் என்ற மாதத்தின் 9ஆம் நாள் இப்புத்தகம் வாசிக்கப்படும்படியாய் நியமிக்கப்பட்டது. எரேமியாவின் புத்தகத்தை அடுத்து இப்புத்தகத்தை கிரேக்க பழைய ஏற்பாடு வைத்ததின் காரணமாக இந்நாட்களில் பரிசுத்த வேதாகமங்களிலும் அதே இடத்தில் இப்புத்தகத்தை நாம் காண்கிறோம். யூத பாரம்பரியமும் கிறிஸ்தவ பாரம்பரியமும் எரேமியாதான் இந்த புத்தகத்தை எழுதியவர் என்று தொன்று தொட்டே கருதி வருகிறது. மகிமை உண்டாவதாக. எருசலேமின் நாசத்தை குறித்த தனது ஆழமான துக்கத்தையும் இதயத்தின் வேதனையையும் வெளிப்படுத்த எரேமியா 5 புலம்பல்கள் எழுதினார். அப்புலம்பல்களில் தாவீதின் ஏகாதிபத்திய ராஜ்யத்தின் அவமானத்துக்குரிய வீழ்ச்சி, நகர சுவர்கள், தேவாலயம், அரண்மனை, நகர பகுதிகள் ஆகியவற்றின் முழுமையான அழிவிலிருந்து மீதியானவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட பரிதாப நிலைமை, எருசலேமை குறித்து இப்புலம்பலினால் புலம்பி எரேமியா உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். இங்கே ஒரு வேதாகம பதிப்பிலும் புலம்பல் புத்தகத்தின் தொடக்கத்திலே இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த புத்தகம் 5 தொடர்ச்சியான புலம்பலை கொண்டுள்ளதா. ஒவ்வொரு புலம்பலும் தன்னிறை உடையது. முதல் புலம்பல் முதல் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் நாசத்தையும் அதனுடைய ஆத்தும வியாகுலத்தையும் தேவனுக்கு நேராய் எரேமியா ஏறெடுப்பதை வர்ணிக்கிறது. சில இடங்களில் எருசலேமுக்கு ஆத்தத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த புலம்பல் அமைந்திருக்கிறது. அதை 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். 2ஆம் புலம்பலிலே 2வது அதிகாரம் எரேமியா எருசலேமின் நாசத்திற்கான காரணத்தை வர்ணிக்கிறார். மனம் திரும்ப மறுத்த கலகக்காரர்களாகிய மக்கள் மேல் வந்த தேவ கோபமே அந்நாசத்துக்கு காரணம். யூதாவின் சத்துருவே தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரும் கருவியானான். தேவன் இரக்கமும் உண்மையும் உள்ளவர் என்றும் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர் என்றும் தேசம் நினைவு கூற வேண்டும் என்று 3வது புலம்பல், அதாவது 3வது அதிகாரம் அறிவுறுத்துகிறது. 4வது புலம்பல் 4வது அதிகாரத்திலே இந்த 3 புலம்பல்களின் கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்துகிறது. 5ஆம் புலம்பலிலே
எரேமியா யூதாவின் பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சி தேவன் அவர்களை மீண்டும் தம் அன்பின் நிமித்தம் மீட்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. இந்த புத்தகத்திலே ஒவ்வொரு அதிகாரத்திலும் 22 வசனங்கள் உள்ளன. 3ஆம் அதிகாரத்தில் மட்டும் 22 வசனங்கள் 3 மடங்காகி 66 வசனங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. முதல் 4 பாடல்களிலும் அகர வரிசை எழுத்து முறை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர்களின் ஆலைப் முதல் டா வரையிலான ஒவ்வொரு எழுத்தாலும் இங்கே வசனம் தொடங்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் புலம்பலில் மட்டும் 3 வசனங்கள் ஒரு எழுத்தை கொண்டு தொடங்கப்பட்டிருக்கிறதை நாம் எபிரேயர்களிலே காணலாம். இத்தகைய விதத்தில் பாடல்களை தொடங்கும் போது வசனங்கள் நினைவில் இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் இத்தகைய முறை வேறு 2 காரியங்களையும் செய்கிறது. எபிரேய மொழியின் ஆரம்ப எழுத்திலிருந்து கடைசி எழுத்து வரை பாடலின் வசனங்களின் தொடக்கத்தில் உபயோகிக்கப்பட்டிருப்பதால் இப்புலம்புகள் முழுமை அடைந்துள்ளன. இத்தகைய வடிவமைப்புக்கு புலம்புகளை பாடியிருப்பதினால் தீர்க்கதரிசி முடிவில்லாமல் பாட அனுமதிக்கப்படவில்லை. புலம்பலுக்கு ஒரு முடிவு உண்டு, சிறையிருப்புக்கு ஒரு முடிவு உண்டு. எருசலேம் மீண்டும் கட்டப்படும். இங்கே தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் சங்கீதங்களிலும் தனிப்பட்ட நமது பாடல்களிலும் இந்த சமுதாய புடலில் காணப்படுவது நமது வாழ்க்கையிலும் காணப்படுவதான புலம்பல்களை தேவநாயகத்தர் கழிகூடுதலாக மாற்றுவாராக. பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.